ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சூப் தான் பார்க்க போகிறோம். முடவாட்டுக்கால் சூப்பு. இதை வெஜ்ஜு ஆட்டுக்கால் கிழங்கு சூப்புன்னு கூட இது நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முட்டி வலி இருக்கிறவங்க இந்த முடவாட்டுக்கால் சூப்பை வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ எடுத்துகிட்டு வரும் பொழுது முட்டி வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சூப் இது. இந்த சூப்பை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இது மண்ணில் இருக்குன்றதுனால முதல்ல கிழங்கை நல்லா கழுவிட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேலே இருக்க தோலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தோல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் வரும். அதனால் இதே போல் ஒரு நைஃபை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோன்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் 4 பேருக்கு செய்ய போகிறேன்றதுனால ஒரு ஆட்டுக்கால் கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்கை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 7 பூண்டுப்பல், ஒரு 3 பச்சை மிளகாய். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இங்கே சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுன்றதுனால நான் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக வேணுன்றவங்க பச்சை மிளகாவையும் மிளகையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூடவே ஒரு 5 வெத்தலைக்காம்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நான் தண்ணியை சேர்த்து இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு பட்டை, சூப்புக்கு தேவையான உப்பு, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடி ஒரு 3 விசிலோ இல்லை 2 விசிலோ குக்கருக்கு ஏற்றாப்புல நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூடி 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ
3 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பு கமகமன்னு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் நீங்கள் சூப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சூப்பை நம்ம டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே இந்த சூப்பை நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதே போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் கூட அப்படியே நீங்கள் அதே சூட்லேயே நீங்கள் சூப்பை நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.